பும்ரா அவர்களுக்கு முதுகு பகுதியில தசைப்பிடிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால சாம்பியன்ஸ் டிராஃபில இருந்து விலகிட்டாரு. தற்போது பெங்களூர் தேசிய கிரிக்கெட் அகாடமில தங்கி சிகிச்சை பெற்றுமே வராரு. T20 உலகக்கோப்பை 2022 தொடருக்கு முன்பு பும்ரா அவர்களுக்கு முதுகு பகுதியில தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. இதனால ஒரு வருடங்கள் வரை அவரால கிரிக்கெட் விளையாட முடியல. இதனால தற்போது பும்ரா அவர்களுக்கு ஓய்வு கொடுக்காமல் விளையாட வைத்தால் மீண்டும் ஒரு வருடம் வரை அவரால கிரிக்கெட் விளையாட முடியாமல் போய்விடுமோ அப்படின்ற அச்சத்துல BCCI இருக்காங்க. இதனால தான் சாம்பியன்ஸ் டிராஃபில நீக்கியதாக கருதப்படுது. IPL முடிந்த பிறகு இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையில 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் இருக்கு. இதனை கைப்பற்றினால்தான் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2027க்கு முன்னேற நல்ல ஆரம்பத்தை கொடுக்க முடியும். இதனால IPL 18வது சீசனின் போது பும்ராவை ஓய்வுல இருக்க வைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இந்திய அணி தான் முக்கியம் அப்படின்றதுனால பும்ரா முழு ஃபிட்னஸை எட்டினாலுமே IPL நீக்கப்பட வாய்ப்பு இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணியில ட்ரெண்ட் போல்ட், தீபக் சாகர் ஆகியோர் இருக்காங்க. தீபக் சாகரால பவர் பிளேவிலும், போல்ட் அவர்களால பவர் பிளே மற்றும் டெத் ஓவர்கள்ல அபாரமாக பந்து வீச முடியும். அப்படின்றதுனால பும்ரா இல்ல அப்படின்னாலுமே பெரிய அளவிற்கு குறை இருக்காது, சமாளித்து விட முடியும் அப்படின்ற நிலையுமே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பும்ரா விலகும் பட்சத்துல அவருக்கு மாற்றாக ஷார்துல் தக்கூரை சேர்க்க மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் முடிவு பண்ணிருக்காங்களா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.